முருகன் உங்க உள்ளத்தில் இருப்பதை உணர்த்தக்கூடிய அறிகுறிகள் என்னென்ன? நம் இல்லத்தில் முருகன் அருள் இருந்தா என்ன நடக்கும்? என்ன அதிசயம் நடக்கும்? அப்படிங்கிறதை இந்த பதிவுல பார்க்கலாம். உங்க வீட்ல இப்படி நடந்திருக்கா? உங்களுக்கு இப்படி நடந்திருக்கா? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மற்ற முருக பக்தர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். அவங்களும் கேட்டு அதை சந்தோஷப்படுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. புதுசா சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. அதே போல் நீங்கள் ஒரு முருக பக்தராக இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து ஓம் சரவண பவ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நீங்கள் டைப் பண்ண முருகனோட அருள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பதிவை பார்க்கலாம். முருகன்னாவே ஒரு அழகு, முருகன்னாவே ஒரு கருணை அப்படின்னு சொல்லலாம். முருகன் வந்து கருணையுள்ளம் கொண்டவர் அப்படிங்கிறதுனால தன்னுடைய அடியார்களுக்கு நிறைய அதிசயங்களை அவர் நடத்துவார். நம்ம வந்து முருக பக்தராக இல்லாமே இருந்தாலும் நமக்கு முருகனோட அருள் கிடைக்கும். அது எப்படி? நம்ம முருகனையே வழிபடலை, சுத்தமாக முருகனை நினைக்காம வேறு தெய்வங்களை நீங்கள் வணங்கிக்கிட்டு இருந்தாலும் முருகன் வந்து உங்களுக்கு அருள் புரிவார். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ யாராவது உங்களுக்கே தெரியாமல் தாத்தாவுக்கு தாத்தாவோ முருகனோட தீவிர பக்தர்களாக இருந்திருப்பாங்க. அப்போ அவங்க தீவிர பக்தர்களாக இருந்ததுனால முருகன் அருள் கிடைச்சதுனால முருகனோட அருளில் நீங்கள் பிறந்தவர். அதனால் உங்களுக்கு முருகனோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் முருகனை கும்பிடாமையே இருந்தீங்கனாலும் உங்கள் முன்னோர்கள் வந்து தீவிர முருக பக்தராக இருந்தனால உங்களை வந்து முருகன் ஏதாவது ஒரு சமயத்தில் தக்க சமயத்தில் தன்னை கும்பிட வச்சிருவார். அதற்கப்புறம் நீங்களும் வந்து ஒரு தீவிர முருக பக்தராக மாறிடுவீங்க. முருகனோட கருணையை நம்ம சொல்லவே முடியாது. அவர் எந்த நேரத்தில் எப்படி நம்மளை மாற்றுவார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு கஷ்டம் வருது அப்படின்னதும் முருக பக்தராக இருந்தீங்க அப்படின்னா அந்த கஷ்டத்துக்காக கவலைப்படாதீங்க. உன்னை நான் கும்பிட்டனே, எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டியே அப்படின்னு கண் கலங்காதீங்க. முருகன் உங்களுக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னா உங்களுக்கு ஏதோ உங்களுடைய கர்ம வினைகளை குறைக்க வைக்கிறாரு. முருகன் ஆனால் உங்களை கைவிட மாட்டார். தன்னை நம்புனவங்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். முருகன் வந்து உங்கள் உள்ளத்தில் இருப்பதை எப்படி உணரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஆழ் மனதில் முருகன் கோவிலுக்கு போகணும், முருகனை பற்றிய நினைவுகள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். கண்களை மூடி இப்படியே பார்த்தா முருகனோட முகமும் வேலும் தத்ரூபமாக உங்கள் கண் முன்னாடி தோன்றும். எப்போ பார்த்தாலும் முருகா முருகான்னு நினைப்பீங்க. முருகன் கோவிலுக்கு போகணும்னு ஆசை வரும். அதே மாதிரி முருகனோட கோவிலுக்கு போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அடிக்கடி அமையும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முருகனோட அருள் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். அது மட்டும் இல்லை, முருகனோட அருள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் கூட முருகனுக்கு உகந்த கிழமையான செவ்வாய்க்கிழமையில பிறப்பாங்க. இல்லை கிருத்திகை நட்சத்திரம் முருகனுக்கு உகந்த நட்சத்திரத்தில் பிறப்பாங்க. சஷ்டி திதியில் பிறக்கலாம். முருகன் பிறந்த நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்தில் பிறக்கலாம். இதெல்லாம் முருகனோட அருள் இருந்தால் மட்டும்தான் அப்படி நடக்கும். முருகன் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார் அப்படின்னா முருகனோட நாமமோ முருகனோட பாடல்களோ உங்களுக்கு வந்து அடிக்கடி ஏதாவது ஒரு இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம், ஃபோனில் பாடல்களாக கேட்கலாம், இல்லை திடீர்னு எங்கே இருந்தாவது யாராவது சொல்லலாம். முருகனோட பெயர் கொண்டவர்கள் தான் உங்களுக்கு அடிக்கடி ஏதாவது ஹெல்ப் பண்ணுறவங்களா கூட இருப்பாங்க. முருகனோட ஃபோட்டோ உங்கள் கண்ணில் வந்து அடிக்கடி படும். சொந்த வீடு வாங்கணும்னு நினைப்பாங்க சில சமயம். அவங்க சில பேருக்கெல்லாம் உடனே அமையாது. ஆனால் இந்த முருகனோட அருள் இருக்கிறவங்களுக்கு மட்டும் உடனே வந்து சொந்த வீடெல்லாம் அமையும். சில சமயம் நம்ம முருகன்கிட்ட நிறைய வேண்டுதல் வைப்போம், அதில் சில இது பலிக்காது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த சமயத்தில் உனக்கு இது வேண்டாம், இது உன் நல்லதுக்கு இல்லை அப்படின்னு முருகன் வந்து அதை தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறாரு. அது நம்மளுடைய நன்மைக்கு தான். அதுக்காக நம்ம கவலைப்படக்கூடாது. நிச்சயமாக நம்மளுடைய வேண்டுதல் எது நமக்கு தேவை, எதை கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த முருகனுக்கு தெரியும். முருகனை நீங்கள் எவ்வளவு உருகி உருகி வழிபட்டு சில இதை கேட்டிங்கனாலும் உங்களுக்கு சில இதை தரமாட்டார். அது எதுக்கு அப்படின்னு பார்த்துனீங்கன்னா அது உங்களுடைய நன்மைக்காக தான். உங்களுக்கு இந்த சமயத்தில் வேண்டாம், இது உனக்கு தேவையில்லை அப்படின்னு தடுக்கிறாருன்னு. சோதனையும் வரும், சில சமயம் சாதனையும் செய்வீங்க. சோதனையை கடந்து சாதனைகளும் செய்வீங்க. சில துன்பமும் வரும். துன்பம் இல்லாமல் இருக்க முடியுமா? எந்த துன்பம் வந்தாலும் கண் கலங்காதீங்க. ஏன்னா எந்த ஒரு கஷ்டத்தையும், ஏன் யமனையே வந்து நம்ம பக்கத்தில் நெருங்க விடாமல் தடுக்கக்கூடிய சக்தியானது முருகனுக்கு இருக்குது. அதனால தான் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் இரு தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எந்த கஷ்டமும் நீங்கள்
எந்த கஷ்டம் வந்தாலும் முருகனை கெட்டியாக பிடிச்சிக்குங்க. அவர் உங்களை கைவிட மாட்டார். முருகன் மேலே சில சமயம் நம்ம கோபப்படுவோம். ஏன்னா சில வேண்டுதல் பலிக்கலைன்னா நம்ம கோபப்படுவோம்ல, அது மாதிரி பழிப்போம். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அது உங்களுக்கே புரியும். அது நமக்கு முருகன் வந்து நமக்கு பாடத்தை சொல்லியிருக்கிறாரு, இது வேணாம், இது வந்தால் உனக்கு கஷ்டம் அப்படின்னு அந்த சமயத்தில் நமக்கு கொடுக்கல அப்படிங்கிறதுக்கான காரணத்தை உங்களுக்கு புரிய வைப்பார். ஏராளமான மிரக்கலை நம்ம பார்க்கலாம். கனவுல வந்து முருகன் வந்து காட்சி அளிப்பார். அப்படியே முருகனோட வேலோ சேவலோ மயிலோ ஏதோ ஒன்று வந்து கனவுல உங்களுக்கு காட்டும். நேரில் கூட சில சமயம் முருகனோட பக்தர்களாக இருக்கிறவங்க வீட்டில் மயில் வந்து கரெக்டாக சஷ்டி திதி அன்னைக்கோ இல்லை கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கோ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கோ மயில் வந்து வீட்டு வாசப்படியில் வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே அந்த மயிலானது வரும். கனவுல வந்து முருகன் வந்து சில பேருக்கெல்லாம் சஷ்டி திதி விரதம் இருப்பாங்க, மறந்துருந்தாங்க அப்படின்னா கனவுல வந்து முருகன் உணர்த்துவார். நாளைக்கு சஷ்டி அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் உணர்த்துவார். திடீர்னு தான் அவங்களுக்கு ஞாபகம் வரும், அச்சோ நாளைக்கு சஷ்டி இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. இது மாதிரி முருகன் வந்து எத்தனையோ அதிசயங்களை நடத்துவார். முருகனோட தீவிர பக்தராக இருக்கிறவங்களுக்கு முருகன் வந்து கனவுலையே பார்த்தா முருகன் சிரிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே கண்ணை மூடி பார்த்தா எதிரில் நிற்கிற மாதிரியே இருக்கும். உங்கள் கூடவே முருகன் இருக்கிற மாதிரி இருக்கும். அவர் அப்படியே ஏதோ ஒரு புன்னகையோடு நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரியே முருகன் அருள் இருக்கிறவங்களுக்கு நடக்கும். முருகன் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா முருகா அப்படின்னு சொல்லிட்டு கண்களில், அதுவும் ஒரு பழனி போகிறீங்க, திருப்பரங்குன்றம் போகிறீங்க, திருச்செந்தூர் போகிறீங்க, திருத்தணி போகிறீங்கன்னா அங்கெல்லாம் எப்பேற்பட்ட தலம், அந்த தலத்துக்கு போகிறப்ப நம்ம மெய்மறந்து கும்பிட வேணாமா? அப்போ அந்த முருகனை பார்க்குறப்ப அப்படியே கண்களில் கண்ணீர் மலமலன்னு வருது அப்படின்னாவே முருகனோட அருள் உங்களுக்கு இருக்குது, உங்கள் உள்ளத்தில் முருகன் இருக்கிறார் அப்படிங்கிறத இதை உணர்த்தக்கூடிய அறிகுறி தான் இது. பக்தி பரவசத்தினால கண்ணீர் கண்களில் வருது. இந்த மாதிரி எல்லாத்துக்கெல்லாம் வராது, ஒரு சிலருக்கு தான் வரும். அப்போ உங்களுக்குள் முருகன் இருக்கிறார், உங்களை முருகன் வழி நடத்துகிறார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கந்தவேல் முருகனுக்கு